கோபிநாத்தோட ஸ்பீச் நிறைய பார்த்துருக்கேன். அகெயின் வந்து நிறைய அமிர்தா இன்ஸ்டியூட் அங்கே எங்கே இவர் கூப்பிட்டு போவாங்க. இவர் பேசுவார். தெரியல 5 லட்சம் 10 லட்சம் ஆகலாம். இவர் நான் நீயானால பேசியிருக்கேன். நீயானால பேசும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. ஏன்னா நான் வந்து நியாயத்தை பேசினேன். அதனால் கோபிநாத் அப்புறம் வந்து எம்எம்ஜி ரெண்டையும் நான் யோசித்து பார்க்குறேன். கோபிநாத் மாதிரி இவர் எத்தனை பேரை உருவாக்குறதுக்கு கோபிநாத் என்ன முயற்சி பண்ணியிருக்காரு கேட்டா, இவங்க ஒரு இடத்துல பேசுவாங்க. அதுக்கு வந்து பாராட்டுகள் இருக்கும். அவருக்கு பணம் கொடுப்பாங்க, அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க பேசினவங்க நிலைமை என்ன ஆச்சு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையை எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அதை பற்றி சொல்கிறேன். ஒன்று வந்து இவங்க நீனா நடத்துவாங்க, எங்கேயாவது புரோகிராம் கூட்டுவாங்க, சங்கர படத்துக்கு ஆங்கராக போவாங்க, நெக்ஸ்ட்டு கெஸ்ட்டு கூப்பிட்றதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ சம்பாதிச்சிட்டோ அவர் லைஃப்பை பார்த்துட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. எந்த தொந்தரவும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. செலிப்ரிட்டி கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், பேசணும், பைசா கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு.